இன்றைக்கி என்ன பண்ணனோ அதை நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். மாடியை எட்டு போடுறதுக்காக வேண்டி கூட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்கள்ட்ட கொட்டினா இவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. இது மாமாங்குளம். மாடியில் எட்டும் போடுவேன். இப்போ கொல்லைக்கு போகிற வழியில் இந்த சைடு காவிரி ஆறுங்க. அதை வெட்டிடுவோம் இன்னைக்கு. இந்த பேர் கையை பழுத்து போயிட்டு அடிபட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கீழே ஊட்டிட்டு உளுந்து. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எனக்கும் என் பிள்ளைக்கும் லீவு. இன்றைக்கி வேலை லீவு. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணனோ அதை நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் அதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். மாடியை எட்டு போடுறதுக்காக வேண்டி கூட்டிக்கிட்டு இருக்கேன். இது மழை பெஞ்சுதுன்னு வச்சிங்க, எல்லாம் அப்படியே படிஞ்சு போய் பாசி ஆகிடும். நம்ம துணி காய வைக்க வந்தோன்னு வச்சிங்க, வலிக்கிட்டு உழுவ வேண்டியது தான். அந்தமாரி பாசி ஆகிடும். அதனால் இப்போ கூட்டுறதையும் நிப்பாட்டேன். மாடியில் மகாமக கோலத்தில் நடக்கலைன்னா மாடியில் எட்டு போடுவோன்னு வந்தேன். அது பார்த்தா இவ்வளோ குப்பையாக இருக்குது. சரின்னு கூட்டி தள்ளிட்டு எட்டு போடுவோன்னு இருக்கேன். இதெல்லாம் முடிச்சிட்டு கொல்லைக்கு போய் போன வாரம் போனது தான், போன ஞாயிற்றுக்கிழமை போனது. இந்த வாரம் போய் இன்னும் செடியெல்லாம் வளர்ந்துருக்கா என்ன இதுன்னு பார்ப்போன்னு இருக்குங்க. எவ்வளோ குப்பை பாருங்க. மேகத்தால் மழை பெஞ்சு இந்த மாடியில் தண்ணி வேற நிற்கிது, செல்லுன்னு போக மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்க, அந்த பாசி தான் அது. இதண்ட கொட்ட முடியாது, வீடு இருக்கு பாருங்க. இவங்கள்ட்ட கொட்டினா இவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்தண்ட கொட்ட முடியாது. பார்த்தீங்களா, இங்கே எப்படி இருக்கு. இதில் கொட்டினா இங்கே ஃபைன் போட்டுருவாங்க. இதில் கொட்டினோம்னா இது மாமாங்குளம். மாமாங்குளத்தை பாருங்க, சுற்றிலும் கோயில் இருக்குன்னு. எப்போதும் நான் மாமாங்குளத்தில் ஒரு 2 ரவுண்டு வருவேன். அதான் என்னால் முடியும், 2 ரவுண்டு வருவேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா தூங்கிட்டேன். எப்போதும் மாமாங்குளத்தில் நடப்பேன். இன்றைக்கி லேட்டாகிட்டு, அதனால் சரி வீட்டிலையே மாடியை கூட்டிகிட்டு மாடியில் எட்டும் போடுவேன். இங்கே மாமாங்குளத்தில் நடக்கலைன்னா மாடியில் எட்டு போட்டு நடப்பேன். எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கொல்லைக்கு கிளம்புறோங்க. இப்போ கொல்லைக்கு போகிற வழியில் இந்த சைடு காவிரி ஆறுங்க. இந்த தண்ணி ஓடிக்கிட்டு பாருங்கள். காவிரி ஆறு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு. ஆனால் ஆப்போசிட்னால் கிட்ட கிடையாது. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு தள்ளி ஜிஹெச்சி பெரியாஸ்பத்திரி இருக்குது பாருங்கள். காவேரி ஆற்றை பாருங்கள். காவேரி ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 15 நாள் முன்னாடி அப்படியே மணல் எல்லாம் அதுமாரி காஞ்சி போய் கிடந்துச்சு. இப்போ ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. அதை போட்டு இது நூட்டால் தான் கிளம்பும் நல்லா. அது என்ன பண்ணுது, பத்தியா?
ஆளை விட்டு பார்க்கணும். ஆளை விட்டு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது? நீ பாப்பா, வாயாலே பாப்பா, நீ பாப்பா, அது அதுக்கு மேலே பார்க்கும். செஞ்சு வச்சா நடுப்புற பருப்பு கிடைவீங்க. அதை வெட்டிடுவோம் இன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா இது பார்க்கலன்னு வச்சுக்க, தூக்கமே வர முடியாது. கொள்ளைக்கு வரலன்னா இதெல்லாம் கீரை வேற தெளிச்சுட்டோம் பார்த்தியா, முளைச்சிருக்கு பாரு. இதில் முளைச்சிருக்கு, இருந்தாலும் இதை நோண்டணுமே. இந்த பேர் கையை பழுத்து போயிட்டு இந்த பாரு. இது முசு இலைன்னு சொல்லுவாங்கள்ல, சளிக்கு நல்லது, சளிக்கு நல்லது. இருக்கட்டும், சளிக்கு நல்லது ஐஸு. நம்மளுக்கு எடுத்துட்டு போய் கஷாயம் செய்யலாம். இன்னைக்கு சமைச்சது வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னைக்கு முள்ளங்கி வச்சு சாம்பார் வச்சுருக்கோம். இங்கே வாங்க வந்து பாருங்க. முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கோம். மீல் மேக்கர் கொண்டக்கடலை போட்டு கறி தொட்டுக்க பண்ணி வச்சுருக்கேன். சாதம் சமைச்சு ரைஸ் வச்சுருக்கேன். மோர் வச்சுருக்கேன். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு கால் அடிபட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கீழே உருட்டிட்டு உளுந்து, இன்னும் இவன் மட்டும் இல்லை, இன்னும் 3 பையலும் சேர்ந்து உருட்டிட்டு உளுந்து இந்த சைடே அடிபட்டுருக்கு. அதனால இன்னைக்கு இது நான் தான் குளிப்பாட்டி விட்டேன் அவனை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. டிவி பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சாயந்தரம் ஏதாச்சும் போட்டால் வீடியோ போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க.